ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி யோகா ஆசனம். அது எப்படின்னா மொத்தம் 4 ஆசனம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆசனம்னு பார்த்தீங்கன்னா தடாசனம். இதுதான் எல்லா ஆசனத்துக்கும் ஒரு அடிப்படையான ஆசனம் தடாசனம். இது எப்படி பண்ணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்று குதிக்காலில் 2 கையும் பக்கவாட்டில் கொண்டு வந்து தலைக்கு மேலே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். டெய்லி ஃபியூ மினிட்ஸ் தடாசனத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் உடலும் வலிமையாகும், மனதும் தெளிவாகும். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆசனம் தடாசனம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விருச்சாசனம். விருச்சாசனம் ஒரு காலில் நின்று இன்னொரு காலை கொண்டு வந்து தொடைக்கிட்ட வச்சுட்டு ஒரு காலில் மரம் மாதிரி நிற்கிறது. கையை மேலே வச்சு பார்வை ஒரே இடத்துல நிலைநிறுத்துங்க. இதுதான் விருச்சாசனம். இந்த ஆசனத்தோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உங்கள் பாடியோட பேலன்ஸை மேம்படுத்தும், கான்சன்ட்ரேஷனும் அதிகரிக்கும், மனம் ரொம்ப அமைதி அடையும். தேர்டாக பார்த்தீங்கன்னா பாலாசனம். பாலாசனம் முட்டிக்காலில் மடக்கி கீழே உட்காந்துருங்க. அப்படியே முன்னாடி நெற்றியை தரையில் எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி உட்காந்து 2 கையும் பக்கவாட்டில் சைடில் வச்சுக்கோங்க. மூச்சை மெதுவாக கவனிங்க. இதுதான் பாலாசனம். இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், மனம் தளர்ச்சி அடையும், உடல் ரொம்ப ஓய்வு பெற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா சுகாசனம். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உட்கார்ற ஆசனம் தான். 2 காலை மடக்கி நேராக உட்காந்து கண்ணை மூடிட்டு கை 2ம் சின்முத்திரையை வச்சு உங்கள் மூச்சையே கவனிச்சிங்கன்னா இது மன அமைதியை தரும், கவனம் அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 4 ஆசனத்தை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யோகாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.